குழந்தைகளோட எல்லாரும் போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்குன்றது நான் இந்த படத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் உள்ள கமெண்ட்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வரும் பொழுது அது ஓடாம போனப்போ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து திரை உலகம்னாலே ஃபாஸ்ட்டில் அடி வெட்டு குத்து மரணம் அப்படி தான் போயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம், நன்றி. முதலாவதாக நடிகர் திரு பிளாக் பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு நடிகர். வாங்க. இவனும் நான் வந்து அப்போ இருந்து ஒரே மாதிரி இருக்கும் போல இல்லை. தம்பி வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன், திண்டுக்கல்ல கூட்டி போய் அவன் கொஞ்சம் கலராக இருந்தான். ஆனால் அந்த வெயிலில் வறுத்த இடத்துல நல்ல கருப்பாயிட்டான். அப்போ இருந்து இவனுக்கு பேர் பிளாக் பாண்டி ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் திரும்ப உன்னைய ஒரு தம்பியை பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட ரொம்ப மகிழ்ச்சினேன். பல நாள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நீங்கள் ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போதும், அதாவது நான் 26 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னே. அதில் ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட்டு. நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான், பெஞ்சமின் சின்ன வயசாக நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்பம் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன். அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும், ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். அவ்வளோ அன்றைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க, டிஜிட்டல் இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக 10 ஷாட் 20 ஷாட்னு எடுத்துக்குவோம். ஆனால் அண்ணன் ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ் அண்ணன் எங்கள் எல்லாருமே ராமகிருஷ்ணன் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போடா டைம் போடா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட், எனக்கு நான் வந்த கடத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது. ஸோ அந்த நினைவுகளை அதுவும் இன்றைக்கி என்னை முதல் அழைப்பார்னா ஃபஸ்ட்டு ஏற்று மாட்டி விட்டேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னென்னா கண் கலங்குது. இப்போ ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது. பாண்டியன் நாங்களும் பேசிகிட்டு இருந்தேன், பாண்டே இந்த இடத்துல நான் தான் உனக்கு தூக்கு சட்டியை கொடுத்த ஞாபகம் கடா அப்படின்னாரு. ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம். இது ஒரு நாள் மட்டும் ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது. அது எங்கள் அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல், தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஆழ்வார்பேட்டில் டபுள் பாசிட்டிவ் டப்பிங் முடிச்சு ஃபைனலில் டபுள் பாசிட்டிவ் நான் ஸ்னேகா கார்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா நான் உள்ள டபுள் பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு படம் பார்த்து ஃபுல்லாக போனேன் சார். நீ கேட்டீங்க, டேய் சவுண்ட் இல்லாமல் தானே இருக்கும் படம் பார்க்குறியாடானே. அண்ணன் பரவாயில்ல நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன். அடுத்த நாள் எவ்வளோ இருக்குது வெளியே வந்து கேட்டார், ஆனால் நல்லா இருக்குன்னு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். என்னமோ என்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இந்த படம் என்னமோ என்னை தூண்டிகிட்டே இருந்துச்சு. சத்தமே இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்குது. அப்போ திருப்பி மறுநாள் காலைல ஓடி வந்து அண்ணே பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன், என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ள அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன். சரி உரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு. அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு 5 பவுன் செயின் போட்டிக்க, ஆனால் எனக்கு எதுவும் போடலண்ணே, ஞாபகம் வச்சுக்கிட்ட இந்த செகண்ட் ஹிட்டில் ஞாபகம் வச்சு ஏதாவது செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக பெரிய சுப்பிரமணி பெஞ்சமின் அவர்களே. இந்த படம் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு சின்ன வயசு அதுக்கு பெரிய வயசு. இவர் 10 வயசில் இருக்கும்போது, அப்புறம் 15 வயசில் இருக்கும்போது, அப்புறம் 25 வயசில் இருக்கும்போது தேடிக்கிட்டே இருப்போம். நான் என்னோட உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இவங்களை வந்து அவங்க அம்மாவை போட்டுடலாமா, இவங்களை பார்த்து இவங்க தங்கச்சியாக போட்டுடலாமா அப்படி தான் தோணும்.
இது மகாநதியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மகாநதியில் நாங்கள் வந்து கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு அப்படி தான் நாங்கள் தேடி நானும் சேகர் சார் அலைஞ்சோம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோகிராஃபில் வந்துச்சு. அப்புறம் தவமாய் தவமது தான் 4 ஸ்டேஜ் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மச்சம்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸில் அவ்வளவு இது நடக்கும். ஸோ நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னோடய உதவி இயக்குனரும் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கலை எல்லாரும், உதவி இயக்குனரும் வந்துடுவாங்கப்பா. வாங்க, ராமகிருஷ்ணன் கடைசியில் தான் வருவான். வா. சும்மா அப்படியே கூட இல்லைங்க. தம்பி இங்கே வாங்க. தம்பி நீங்கள் 2 பேரும் நடுவில் வாங்க. இங்கே வாண்டிங்க. அப்படி அங்கே தான் அங்கே. இவர் வந்து சின்ன வயசாக நடிச்சிருப்பார். அப்புறம் நான் ஃப்ளாஷ்பேக் முடித்து வரும்போது வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பார். ஸோ இந்த 2 உருவ ஒற்றுமை வந்து எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாச்சு. ஆனால் பெஞ்சமின் வந்து எங்களுக்கு முன்னாடி வெற்றி குடிகளில் நடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெஞ்சமின் வந்து ஆமாம் அதை செய்யக்கூடாது, ஏன் இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட். இப்போ பேரை வரமாட்டீங்க கீழே. சரி நீங்கள் பேசு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டோர் போயிட்டுவோம். அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும். மத்தியானம் சாப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும். அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம் சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் சீனு இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஷன்னு எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாண்டியண்ணன் உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க, உள்ளே இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி பேசிட்டு உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சனும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்க அழுதுட்டு எங்கள் அப்பா இவங்க என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு, கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஐயா அழுதுட்டாங்க. எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி அழுதார். சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க. படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஊர்லேருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோன்னே அவர் காட்டுறார் கையில் எல்லாம் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தான் போய் அந்த ஆட்டோகிராஃபுக்கு தேசிய விருது வாங்கினார். அதனால் அவர் அதில் சந்தோஷப்பட்டுருப்பார். சரியா? அழகக்கூடாது. அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். எந்த மல்லிகா வீட்டுக்கு? அதான் ஆட்டோகிராஃப் படத்தில் அப்படி சொல்லுங்க. நீங்கள் வாட்டு கிடையாது, மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போகணும். அப்போது அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார்கிட்ட நான் சொல்லேன், டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாங்க. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரியல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க. சார்
ஜெகனண்ண பாண்டியன்லாம் சொல்கிறாங்க சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரி தான் வெற்றி கொடிக்கிட்டில் 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்டுற சீனு விடவே இல்லை டைரக்டர். ஒரு கேன் மாற்றுறாங்க, 2வது கேன் மாற்றுறாங்க, 3வது கேன் மாற்றுறாங்க, 4வது கேன் மாற்றுறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபா. ஆனால் 40,000 ரூபா, நான் அது 60,000 ரூபா நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள். ஆனால் டைரக்டர் துளி கூட கோப்பில்லை. பெஞ்சமின், எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும், நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் இருந்துருக்காண்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்னு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதம் வங்கினேன். ஐயோ இது நம்ம எதோ தப்பு பண்ணிட்டு போட்டு அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் அடிச்சவன தான் வந்துச்சு. இதை வாங்குறதுக்கு தான் நான் அடித்தேன். சொல்லாமல் அடித்தது சாரி அப்படின்னு சொல்லி சார். அதாவது அந்த பெற்றவங்க கற்றவருக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவருக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை காட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்கள் இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த இப்பேற்பட்ட ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்ணுவோம். ஆடியோ ஒரு நிமிஷம். எவ்வளோ பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்தில் நாங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. போதும், நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு மாலி அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அதிசயமாகத்தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா 2000ங்களுக்கு அப்புறம் நான் சீரியலில் ரொம்ப பிஸியாக ஒரு நாளைக்கு 4 சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு விழுந்து நடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சீரியல் ஆக்டர்னு முத்திரை குத்தப்பட்டவன் நான். நிறைய இயக்குநர்கள் கிட்ட 2000ங்களுக்கு அப்புறம் நிறைய சீரியலுக்கு நான் நடிச்சிட்டு இருந்த அந்த டைம் ரொம்ப பிஸியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 சீரியல் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கர பிஸியாக சீரியல் நடிகர், நாடக நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருந்ததால் நிறைய சினிமா இயக்குநர்கள் என்னை கூப்பிடலை நடிக்கிறதுக்கு. அவன் சீரியல் ஆக்டர்ப்பா வேணாம் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் என்னை வந்து தைரியமாக சார் வந்து கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு. சார்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் சீரியல் ஆக்டர் ஆச்சு வேணாம் சார், இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார், இந்த எம்டி ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதில் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நான் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அருமையான படங்களை மட்டுமே எடுத்து நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் சேரன் சார் மட்டும்தான். நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க, பட் இவருடைய படங்கள் ஒன்றுமே முத்திரைகள் தான். கமர்ஷியலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குனருடைய திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன பங்கு வகித்தேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்ததாக காஸ்டியூம் சாய் அவர்கள். காஸ்டியூமர் சாய் சார் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது எங்களோட பெரிய பாக்கியம். நான் தொடர்ந்து அவரோட ஒரு நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஆட்டோகிராஃப் காலகட்டம் 70களில் ஆரம்பித்து 2004 முடிகிற கதை அப்படின்றப்போ 3-4 வேரியேஷன் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸ்கூல்லேருந்து, அப்புறம் அந்த பெல்ஸ் போட்ட காலத்துலேருந்து, அப்புறம் அடுத்த ஸ்டேஜு, இப்படி 3 ஸ்டேஜ் கொடுக்கும்போது அந்த 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 காலகட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறதுக்கு அந்த உடைகளோட தோட்டம் அதை உருவாக்குனது தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஆக்சுவலி ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு தான் ஷாருக்கான் படத்தில் அந்த டான்ஸ் மாஸ்டர் டைரக்ட் பண்ணாங்களோ ஒரு படம், அது வந்து இதை பார்த்து அதை எடுத்தாங்க. அந்த ஓம் சாந்தி ஓம் கரெக்ட், அந்த படத்தை
அவங்க வந்து இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாங்க ஆட்டோகிராஃப் படத்தில் தான் நாங்கள் இதை வந்து தழுவி எடுத்தோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து பேசப்பட்டதுக்கு இப்போ ஒரு தமிழ் சேலை, அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா, மலேசியா சிங்கப்பூர்லாம் பரபரப்பா எல்லா பெண்களும் அந்த தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய சேலையை வந்து கட்டினது வந்து ஒரு படம் ஒரு சேலையை கட்ட வச்சிச்சு எல்லாரையும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோகிராஃபில் சார் பண்ண அந்த முயற்சி தான் காரணம். அது எப்படி உருவாச்சுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது வந்து அந்த பாட்டு மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா பாடல் வந்து முத உருவாக்கும் போது பிரபுதேவா நடிக்கிறதா இருந்தது. அவருக்காக உருவாக்கின பாட்டு வந்துச்சா அவர் ரொம்ப அழகா பிரமாதமா ஒரு மூமெண்ட்ல பண்ணிடுவார்னு நான் மனசில் நினைச்சு பரத்வாஜ் சார்கிட்ட சொல்லி அந்த பாட்டை அவ்வளோ அழகா உருவாக்கணும். அது பிரபுதேவா சார்ட்டிருந்து மாறி 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 போய் கடைசியில் வேற வழியே இல்லாமல் சேரன்கிட்ட வந்து நின்றுச்சு. இப்போ எல்லாரும் வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா பாட்டு நம்ம எப்படி நடிக்கிறது, ஐயோ இது பயங்கர சேலஞ்சாக இருக்குமேன்னு. அப்படி என்னோட பலவீனங்களை மறைக்கிறதுக்காக நான் உருவாக்கிக்கிட்ட ஐடியாவில் அது ஒன்று சேலை. இந்த சேலையை ஸ்க்ரீனில் லெங்க்டாக காமிச்சிட்டோம்னா அட்டென்ஷன் பூரா அங்கே போயிடும். நான் பண்ணுற தப்பு ஸ்டெப்ஸ்லாம் யாருக்கு ஞாபகம் வராது. ஸோ அதுக்கு இவரை கூப்பிட்டு ஒரு சேலை வேணும் சார்ண்ணே. சேலை எடுத்துக்கலாம் சார்னார். சேலை வந்து நார்மலாக எத்தனை முழம் சார்? 5.5 முழம். நம்ம எத்தனை முழம் பண்ணோம்? 28 முழம். 28 முழம் சேலை வேணும்னு கேட்டேன். 28 முழம் சேலை இல்லையே சார்னாரு. நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு. சார் எப்படி சார்னாரு? துணி எடுங்க, 28 முழம் தறி செய்ய சொல்லுங்க, தறி நெஞ்சு, அதில் அந்த 28 முழம் சேலையில் லெங்க்தாக தமிழ் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை அழகாக செஞ்சு எங்களை கொண்டு வந்து கொடுத்தது சாய் சார். ஸோ அப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு நம்ம ஒரு பிரமாதமான கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய பெரிய லெவலில் பேசப்பட வேண்டிய ஒரு காஸ்டியூமர், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கார். ஆனால் இன்னமும் என்னோட படங்களுக்கு தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவர் உழைப்பின் மேலே உள்ள மரியாதை, அவரோட தொழில் மேலே உள்ள பக்தி. இன்றைக்கும் 6 மணிக்கு ஆஃபீஸ் வாங்க சார்னா வந்துடுவார், 11 மணிக்குள்ளே எனக்கு இந்த சட்டை வேணும் சார்னு கொண்டு வந்துடுவார். ஸோ இன்றைக்கி நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் அவரை பார்த்து வணங்குறேன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் தொழில் மேலே வச்சிருக்க பக்தி. அந்த தொழில் தான் இன்றைக்கி எங்களெல்லாம் கூட்டு போகுது. நன்றி. ஆட்டோகிராஃப் படம் பண்ணுறதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னோட சேர்ன அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறி, இப்போ சொன்னார் என்னை பற்றி எவ்வளவும் புகழ்ந்து பேசினார். இந்த புகழ்களுக்கு எல்லாருக்குமே காரணம் ஒரு இயக்குனருடைய மனதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட என்ன ஃபாலோ பண்ண, என்ன ஃபீல் பண்ணுறார், இந்த படத்துக்காக எதுக்காக என்ன வேணும்னு அவர் விரும்புகிறாருன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னீஷியனோட முக்கியமான விஷயம். எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன அவரோட மனசில் நினைக்கிறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நான் கொஞ்சம் தொழில் விஷயமாக கொஞ்சம் சின்சியராக இருப்பேன். இது சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில் இத்தனை பேர் மத்தியில் என்னை ரொம்பவும் புகழ்ந்துட்டார். இது நான் கொஞ்சம் இப்போ இனிமேல் இன்னும் சின்சியராக இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா பயம் காட்டினார் இப்போ இத்தனை சொல்லிட்டு. ஸோ கட்டாயமாக சார் சினிமாவுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், என்னோட தொழிலுக்கு மரியாதை கொடுப்பேன். அதை கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் இப்படி என்னை புகழ்வதுக்கு சேரன் சாருக்கு நன்றி கூறி பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, ஏதோ தவறான தமிழ் வார்த்தை இருந்தால் மன்னிச்சுடுங்க. ஏன்னா கொஞ்சம் தெலுங்கு அங்கங்கே வந்துடும், கொஞ்சம் காப்பாற்றுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் சதீஷ்குமார் அவர்கள். எடிட்டர்ஸ் வந்து சதீஷ், ஹர்ஷா 2 பேர். அவர் ஹர்ஷா சாரை பிடிக்க முடியல, அவர் எங்கே இருக்கார் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ பெங்களூரில் இருக்கார், பேச முடியல. அதனால் அவரும் இங்கே இருக்கிறத நினச்சிக்குவோம். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களுக்காக. அது இந்த 3 காலகட்டமாக எடிட் பண்ணும்போது இவங்களோட இன்புட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதாவது ஏன்னா நாங்கள் எடுத்து வச்சிருந்த எப்போவுமே தெரியும், நாங்கள் கொஞ்சம் சீன் நிறையா எடுப்போம். உடனே அங்கேருந்து கையை அப்படி காட்டக்கூடாது, நிறையா எடுப்போம். நான் தான் சொல்கிறேன்ல அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக குறைச்சி அந்த எசன்ஸ் மாறாமல் எங்களுக்கு எடிட் பண்ணுறதுல எல்லா எடிட்டர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்திருக்காங்க. அதில் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க.
அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஒத்துக்கலை. சரண் சார் ஞாபகம் இருக்கா தெரில. முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். கூட இருந்த ஹர்ஷா. நான் இப்போ ஊரில் இல்லை. அப்போ சாம்பசிவம் மேனேஜர் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த படம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுங்க, நேரில் வந்துன்னு சொன்னார். ஏன்னா சாரோட பாண்டவர் பூமி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது வேண்டான்னு சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நின்றுருக்க முடியாது. எல்லாருக்கும் எடிட்டர்னா ஆட்டோகிராஃப் படத்தை எடிட்டர் சதீஷ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பெருமை வந்து சார் ப்ளஸ் டீம் எல்லோரும் அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படம் இல்லை. காலகட்டங்கள் 3, பட் கேமராமேன் 4 பேர் எடுத்ததையும் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் சாரோட நிறைய சண்டை போட்டிருக்கோம் எடிட்டிங் ரூமில். இன்ஃபேக்ட் December 31 அவ்வளோதான் எடிட்டிங் கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. நான் சபரிமலை மாலை போட்டிருந்தேன். அப்புறம் திரும்ப இல்லை ஃபைனல் பத்தாது, திரும்ப நம்ம பண்ணணும்னு. ஸோ ஹார்ட் ஒர்க்குன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க். மார்னிங் 7 o'clock உட்காருவோம், நைட் 12 o'clock வரைக்கும். எப்போ வீட்டுக்கு போகிறோன்னு தெரியாது. வீட்டுக்கே போக மாட்டார். ஒரு நாள் போகிறேன், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கார் நைட் 12 மணி. ஐ திங்க் அவங்க பொண்ணு கூட வந்து ஏன்ப்பா வீட்டுக்கு வரலன்னு கேட்டிருந்தாங்க. நான் அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்லேயே, பிரசாத் லேப்லேயே ஆப்டிக்கலுக்காக ஒரு 22 நாள் 23 நாள் அந்த சோஃபாலேயே கொசுக்கடியோட படுத்திருந்தோம். சத்யநாராயண சார், அஜீம் சாரோட. அப்புறம் இது ஒரு வித்தியாசமான படம். ஃபஸ்ட் நாள் ஏவிஎம்மில் ரிலீஸ் அன்றைக்கி கேட்டார், என்ன எல்லாம் 35-40 வயசுக்கு மேலே வருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப யூத்தெல்லாம் வந்திருக்காங்களேன்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், சார் ஹாப்பி வயசுக்கு வந்த டேன்னு ட்ரெய்லரில் போட்டுட்டு எப்படி சார் அப்படின்னு உடனே அவர் சிரித்தார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா செதுக்கி எடுத்த இந்த படம். ஸோ அப்படி ஒரு படம் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு தெரில. ஆட்டோகிராஃப், அழகி, பள்ளிக்கூடம், சத்தம் படாதே, அந்த மாதிரி நிறைய படங்கள் கிடைச்சது. அதில் இந்த ஆட்டோகிராஃபை தான் நான் ரொம்ப எல்லாருக்கும் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு என்ன படம்னு கேட்டால் ஆட்டோகிராஃப் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது ரிலீஸ்க்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். என் கூடவும் நெகட்டிவ் கட்டிங்லேருந்து எல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கும் இந்த நேரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாருக்கும் டீமுக்கும் நன்றி. நன்றி. அடுத்ததாக அவசர வேலை காரணமாக செல்வதால் இந்த குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் அண்ணன் இளவரசு அவர்கள். தான் பேசணுமா? சரி கொடுங்க. இது வாங்கணும்னு நினச்சேன், காசு மிச்சம் கொடுங்க. ஊடக நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய இயக்குனர், இது முதல்ல உன்னையை பற்றி நான் சொல்லிக்கிறேன். இல்லை நான் பேசுகிறேன். இல்லை நான் பேசிக்கிறேன். இதுதான் தம்பி. இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன். அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்றைக்கி ஒரு ஆஸ்கர் ராவலுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா, கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சா. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாள். அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக்கை பேசிட்டு போவோம். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு. அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவர் அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் இல்லைண்ணே, பெரிய கேரக்டர். ஆமாம் பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், வா என்ன இன்னும் திறக்கவே இல்லையே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசனை, விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம். இவரோட என்ன பாரதி ஐயா, சச்சிதானந்த எம்ஆர் பாரதி, சச்சிதானந்த பாரதி, எம்ஆர் பாரதி. இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜ்டு கேரக்டர் பண்ணியிருப்போம். இவரோட ஏஜ்டு கேரக்டர் நான் போகும்போது குதிரை வண்டியிலேருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவார், அப்புறம் பெஞ்சமின் போடுவார். அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர். அவர் கம்யூனிஸ்டுக்கார், இங்கே தும்பப்பட்டிக்கார். அவர் ஒரு இடத்துல பார்த்தேன், ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லென்த்து மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜ்டு கேரக்டரில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம்.
அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த படத்துக்காக மெனக்கட்டதில் எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை. இன்றைக்கி வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஐயே முழுசாக பண்ணிடும். அன்றைக்கி நாங்கள்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் 4 மணிக்கு கூப்பிட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத, வாய் தண்ணி குடிக்காத, அப்படியே கீழே வா, கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரினிட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கரகரப்பு வேணும், பிசுறு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும். அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நீங்கள் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளியண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளி அண்ணான்னு சொல்லி படம் நாக்கு தான் முதல் முறையாக முரளி அண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபார் இட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் எப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம அதுக்கான மேடைகள் கிடைக்கல. இன்றைக்கி இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், முனிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெயதீஷா, உமாபதி, பாண்டிய பாண்டியராசா ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கூடாது எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கோமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கரை ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துறது. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்க. நாங்கள் இன்றைக்கி நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரத் சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளாக இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர், அதில் ஒரு போலீஸ்காரன் கேரக்டரா பெய்காமன்னு. ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டு கமலோட ஓகேன்ட்டார், நீ வந்துருந்தார். சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டியாடுறா ஏதாவது போய் சொல்லிட்டு. ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்கிற மாட்டேன், பட்ட பேசவும் இல்லை, நமஸ்காரம் சரவண்ட கேட்கவும் இல்லை, சாம்பசியில் சொல்லவும் இல்லை, கன்ஃபார்மில் நம்மளாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்றைக்கி நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணுப்படியை வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டுனா அதை எடுக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சில சேரணும் நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை. தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்துக்கு. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசிவம் யாரையோ பிச்சை எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் ஒன்றா கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்க, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போது என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன். நான் ஞாபகம் வருதுன்னு பூரா போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி, இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிட்றேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான். இப்போ என்னடா இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா, நீ எந்த அக்கா, இந்த வா உங்களை தான் தேடுறேன். நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்குது, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்சு ஒன்றும் க்ரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாள் ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட வீட்டுக்கு போயிடும். அதனால் அந்த சோழிலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது.
என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு. இப்போ அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு கிரஷ்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசணும். அது என்ன அப்படியே இருக்குது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறார். நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஐயா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும்? யானை மரத்திலேறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். இப்போ அவன் பெரிய சோசியர். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும், இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி. மவுண்ட் ரோட்டில் உம்மிடியாஸ் பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்ச ரூபா டெபிசிட்டில் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க்கு அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துளசின்னு மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடித்த படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமான்னு. இல்ல அங்க இதா இப்படி வருதா? இல்ல அந்த ஸ்பீக்கர் மேல மைக் இருந்து கீழே வந்து. தடங்களுக்கு வருந்துகிறோம். ஓகேமா, லைட் போடணுமா? ஹலோ, ஓகே ஓகே சார், இல்லை சார், ஓகே. பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலைல நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஆர்வத்தில் பார்க்குறேன், ஒரு 25 பேர் தான் நிற்கிறாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இதனுடைய பின்புலம் என்னென்னா, இவங்க வீட்டு சொத்துல ஏன் சொத்தை விற்றாலும் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாது. இது எப்படிடா தேரும்? சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு பார்க்கலான்னா 5:30 மணிக்கு திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் கூடிருச்சு. ஆச்சரியமாக இருக்குது, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தை வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த பொசிஷன் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்க கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்கே பிளாக் பாண்டி ஆளக்கானா தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோடு எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது. பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நிகில் முருகன் சார், ரொம்ப நன்றி சார். சேரனோட உதவியாளர்களில் வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களும் தனித்துவம் இருக்குது. தம்பி ஜெகனை வந்து இந்த கசங்கின துணி இருக்குன்னு தெரியுங்களா,
துவைச்சதுக்கப்புறம் கசங்கிற துணி, அந்த மாதிரி தன்னை வருத்தி என்றைக்குமே உழைக்கிறதுல மாடாக உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஜெகனுக்கு இணை வந்து ஜெகன் தான். நான் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஜெகன் மேலே எனக்கு ஒரு பக்தியே இருக்கும் அந்த பையனுடைய உழைப்பில். அப்படின்னு தம்பி தெரியுதா யாரு? சின்ன பையனா? சிவபிரகாசம் எனக்கு ஜூனியராக நடித்த பையன், எனக்கு சீனியராக வந்து நிற்கிறான். ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இவரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய கதை. சேலம் பக்கத்தில் ஒரு ஊர். இவருக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ரத்த சம்பந்தம், கடித சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஒரு ஃபோட்டோவை என்னுடைய 10வது படிக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோவை எடுத்து தினத்தந்தி பேப்பரில் போட்டேன். அதுக்கு நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோடய சிறு வயதாக நடிக்கிறதுக்கு. அதில் இவர் முகம் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். அவரும் சிறப்பாக, அவருக்கு சினிமா புதுசு, சினிமா கூட்டம் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு நடித்து பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, பாண்டியராஜெலாம் நிறையா பயமுறுத்திருக்கான் அவனை. நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்றைக்கி அவர் சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கார். ஆனால் அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாராலையும் பேசப்பட்டது. நிறைய பேர் கேட்டாங்க, சார் அது நீங்கள் தானா, இல்லை உங்கள் குரலா அது, இல்லை அவர் அப்படியே உங்களை மாதிரி இருக்காரு. அப்போ அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உண்மையாக ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்ததுனால தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அதுக்கு ஒரு நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுருவான். அப்போ இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது. ஈவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்க குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கைக்கே சர்வைவலுக்கே கஷ்டப்படுற ஒருத்தர். அவர் இந்த படத்தில் வந்தார். பார்த்தா அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தையே சுற்றிருச்சு. அது அமையுது. அப்படி ஒரு 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 லைஃப் ஒன்று ஒருத்தருக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒன்று எனக்கு இந்த கேரக்டர் உயிரோட்டமாக அமைகிறதுக்கு இவர் கிடைச்சார். அதனால தான் எனக்கு இப்போது அவரை கண்டிப்பாக கூப்பிடணும்னு தோணுச்சு. சேலத்துலேருந்து இதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையும் எனக்கு புதுசு தான். அன்றைக்கி நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இது மாதிரி சின்ன வயசு சேரன் நடிக்கிறதுக்காக வாய்ப்புக்காக ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு தான் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். சும்மா யதார்த்தமாக அனுப்பிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து அறிவொளி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் ஒரு தெருவில். ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. லெட்டரும் வந்துடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அனுப்பலை. பயந்துட்டாங்க எல்லாருமே. அப்போ சாரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் இங்கேருந்து சேலத்தில் வந்து வெங்கட்டன் வீட்டுக்கே வந்து இது மாதிரி பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாங்க. எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ஆனால் என் கூட இருந்து அப்பாவா எல்லாவும் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்துனார். அங்கே நான் எதுவுமே தெரியாமல் போனப்போ இங்கேருந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி தம்பி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அடிவாங்கி கூட நடிச்சிருக்குங்க. எனக்கு அழ தெரியாது. திடீர்னு அழுனா எனக்கு அழ தெரில. சார் வந்து திட்டியும் பார்த்துட்டாரு. இன்னைக்கு என்னடா பண்ணுவேன், என்ன பண்ண நீ அழுவா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா நம்ம ஊரில் எதுவும் அந்த மாதிரி பண்ணதில்லை, செஞ்சதில்லை. அப்போ சார் வந்து சரி உனக்கு அடித்தாவது அழுகு வருமானா, அப்போ கூட எனக்கு அழுகு வரல. அந்த கிளீசன் நிறையா போட்டு பார்த்து கூட எனக்கு அழுகு வராமல் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன் நடிக்கிறது மட்டும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சீன் மட்டும்தான். அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியும். ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக திரு உமாபதி அவர்கள். நடிகர் உமாபதி தம்பி வந்து என்னுடைய உதவியாளர். அவரை உதவியாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிகரானார். ரைட். அது அந்த ஆட்டோகிராஃபில் என்னோட 4 பேர் ரூம்மேட்டாக இருக்கிற போது சென்னையில் யாரை ஒருத்தரை போடலாம் அப்படின்றப்போ வேல்முருகன் ஒன்று போட்டாச்சு, கணேஷ் பாபு ஒன்று போட்டாச்சு. அடுத்து யார் போடலாம் அப்படின்றப்போ என் கூடவே இருந்தார். இவருக்கு நடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் நிறையா. என் கூட சிவாஜியை இமிடேட் பண்ணி சண்டை போட்டே இருப்பேன். ஆமாடா
சத்தம் போட்டே இருப்பேன். சிவாஜி மேலே இருக்கு கோபம் வரும் ரொம்ப. அப்படி நடிக்க வச்சோம் அந்த படத்தில். அப்போ தௌமாயத்தை வந்து நடித்தார். அதுக்கப்புறம் 2 3 படங்கள் நிறையா நடித்தார். ஆனால் ரொம்ப சின்சியரான தம்பி. கருத்துக்களை வந்து தர்க்க ரீதியாக சரியாக எடுத்து வைக்கக்கூடிய, டைரக்டர்னு மரியாதையெல்லாம் பார்க்காம சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். எங்கிட்ட இருக்க எல்லா டீமுமே அப்படி தான், இவர் மட்டும் இல்லை. அது போக போக தெரியும் உங்களுக்கு. அதனால தான் எல்லா படங்களும் நல்லா வந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னோட பலம் வந்து எப்போவுமே என்னோட உதவியாளர்கள்ட்ட நாங்கள் வச்சுக்கிற அந்த பரிமாற்றம் தான். ஸோ இவர் இப்போ இதை பற்றி பேசுவார், அந்த பிரெட்டு சாப்பிட்ட சீனை. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? இந்த படத்தில் டிஸ்கஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒரு சீன் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்த நபர்கள், அவங்களோட சந்தித்த அனுபவம் அது இதுன்னு சொல்லும்போது நானும் ஒன்று சொல்லுவேன். அப்படியே சொல்லும்போது டைரக்டரை வாட்ச் பண்ணிட்டுருப்பார் போல இருக்கு. சரி இவனை ஏதாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணுறானான்ட்டு. வேறு ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு தேர்வு செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசியில் ஒவ்வொரு தடவை அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வரவே இல்லை, கடைசி வரைக்குமே வரல. அப்புறம் திடீர்னு நான் நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு. டேரக்டர் ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாரு. உன்னோட டேரக்டர் கூப்பிட்டாருப்பா ஓடியானா. அப்போ தான் பார்க்குறாரு என்னை வந்து, நீ இப்போ அந்த சட்டையை போட்டணுன்ட்டு காஸ்டியூமர் கூப்பிட்டு சட்டையை கொடுத்தாங்க, போட்டு வந்தேன். எனக்கு தெரியாது எதுக்கு இந்த சட்டை கொடுக்குறாங்கன்ட்டுலாம். நான் பண்ண எதுக்கு இப்போ சட்டை மாத்துறேன்னு. நீ போய் காட்டு. டேரக்டர்கிட்ட வந்து காட்டுறான், சட்டையை போட்டுக்கிட்டேன். சார் இந்த சட்டையை போட்டேன் சார். நான் உட்காருன்ட்டு. உட்காரா? ஐயோ இன்னும் அது இங்கே வந்து உட்காந்துறேன். துவாரநாத் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் கேமரா வேணேன். தள்ளி உட்காருங்க. அங்கே போனீங்கன்னா தள்ளி உட்காரத்துக்கு ஒரு 1/2 நாள் ஆகிடும். தள்ளி உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மேலே ஏறி கீழே இறங்க, அங்கே இறங்கி இங்கே இறங்கி, இதே படம் லேட்டாகும். அப்போ நான் ஒரு மணி உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, அது வேறு அந்த மதிலே வந்து இப்படி ஒரு மதில், எவனும் உட்காரக்கூடாதுன்ற மதில். அதில் நான் வேறு அப்படியே சரி வந்து ஒரு மாதிரி உக்காண்டேன். அதில் வந்து ப்ரெட்டில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அன்றைக்கி தான் தெரியுமே. இப்போ ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ வெண்ணெய் தொட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ப்ரெட்டு தனியாக சாப்பிடுவாங்க. இது என்னடா ப்ரெட்டில் வந்து ஊறுகாய் தொட்டு. இதில் வேறு நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும்ன்ட்டு சரின்ட்டு. அப்போ தான் உனக்கு அந்த ஃபீல் வரும்ன்ற மாரி சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடல சார். சரி ஓகே ப்ரெட்டை சாப்பிடு, ரொம்ப பசியாக இருக்கிறோம், சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ வரும்னே எனக்கு தெரியாது. நம்ம நடிக்கிறோன்னு கூட எனக்கு பெருசாக இதாகலை. ஏன் அப்படி சொல்கிறான்னா, சில பேரை நடிக்க வைக்கிறது பொசிஷனில் கொடுத்து இங்கே நடிக்க, இங்கே நீ வா நீல இதான் பொசிஷன் சொல்கிறதுக்காக சில டைமில் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டேன். சீரியஸாகவே என்னை வச்சு எடுக்கிறாரு. அப்புறம் நான் அந்த டைலாக்கை சொல்லிட்டேன், அதை வேறையும் படம் அப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டேன். அதேமாதிரி ஒவ்வொரு டைமில் கூப்பிடுவார், நான் வருவேன். ஆனால் இது படத்தில் வந்த பிற்பாடு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம்ல. ஏன் படத்துலேயே வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டே வாடா சிவாஜின்னு. இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போல்லாம் வாடா சிவாஜின்னு வர. பாரு ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவோம், ஒன்றெல்லாம் வச்சு எவனும் எடுக்க மாட்டான், நான் தான் எடுக்கிறேன். அதனால் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும். இதுன்ட்டு நான் அதுமாரி தான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு. நான் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார். அவர் கேட்டுக்குவார். இல்லை அப்படி கிடையாது, ஆர்குமெண்ட் நிறையா பண்ணுவேன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவார். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றது பெரிய ஒருத்தன் டைரக்டராகவே ஆகிடுவான். அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. இப்போ நல்லா இனிமேல் எல்லோரும் பேசுவாங்க, ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே டைரக்டரை பற்றி சொல்லும்போது, அவர் மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஆச்சுங்களா. நம்ம அக்கீல் அங்கே எவ்வளோ நாள் இருந்தார் தெரியுங்களா. வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தது ஒரு பெரிய இதுங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் நின்றுட்டு இருப்பான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நிற்கிற மாதிரி. இது மீறி நம்ம எப்படா உள்ளே போகிறதுனா, அங்கே தாய்மானம் இருப்பாப்பில் வந்தோடனே மேலே இருக்கிற மியூசியை கீழே கடிச்சிட்டே பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு யாருக்குமே வேலை கொடுக்கான்ற மாதிரி முடிவுலே உள்ளே போயிடுவான். அப்போ நான் இவர்கிட்ட சேர்றதுக்கு என்னோடய நண்பர் கிருஷ்ணா டாவின்சி குமுதத்தில் இருந்தார். அவர் தான் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, நீ போய் சேரணும் பாரு அப்படி. நான் போய் இது மாதிரி சொன்னேன், சார் கிருஷ்ணா டாவின்சி லெட்டர் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கார். 2 பாயிண்டும் கை விட்டு டேரக்டர் போயிட்டாரு. அவரை பார்த்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, நம்ப முடியல எனக்கு. இவரை பார்க்குறோம், இவர் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம்
அப்புறம் மேலே வர சொன்னார். மேலே வந்தோடனே என்னை சேர்த்துக்கிற ஐடியாலே இல்லைன்ற மாதிரியே பேசுகிறார் 1/2 மணி நேரம். யாரையுமே சேர்த்துக்கிற ஐடியா இல்லை. நான் படமே எடுக்கலை. சினிமாவில் இருக்கிறவனே எல்லாம் வெளியூர் போகிறான், கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறான். நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். என்னடா இவர் விவசாயம் ஆரம்பிக்க போகிறாரா, ஏன் சொல்கிறாரு 2 பேர்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. விரும்பி நம்ம வந்துருக்கு கடைசியில் நம்ம சரி விட்டு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு போல் இருக்காரு. அப்புறம் சீரியஸாக இருக்கிறானா நான் பார்த்து வெயிட் பண்ண வைப்பார். காலைல வந்தோன்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அவர் ஒரு ஆளை விட்டு அனுப்புவார். அவன் எந்த சேரில் உட்காந்துருக்கான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கான் சார். சின்சியராக தான் இருக்கிறான் அவன். கீழே இறங்கி வருவார். மோபதி சார் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு போவார். சாயங்காலம் வருவார். அது வரைக்கும் நான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கணும். இது மாதிரியான பல டார்ச்சர்லாம் இருந்துச்சாங்க. அப்புறம் நான் உங்களை ஒரு நண்பர் லெட்டர் கொடுத்தாருலாம் உங்களை வெஸ்டர்ன்ட்டு வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி எல்லாருமே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டு 100 பேர் இருப்பான் அந்த ஆஃபீஸில். 100 பேர் வேலை வச்சு சினிமாவில் என்ன வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் வேலையே கொடுக்க முடியும். அப்பாடா ஆயிடுச்சு. சரி நீங்கள் எதாவது எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ கதை எழுதி கொடுத்தோன்னே அந்த கதை பிடிச்சிடுச்சு சாருக்கு, ரொம்ப பிடிச்சிடுச்சு. படித்து முடிச்சுட்டு கீழே வந்தார். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல சார்ண்ணே. அதே சேரில் உட்காந்துக்கிறேன்னு செக் பண்ணிட்டாரு. வாங்க சாப்பிட்டுங்கன்னு நான் போய் சாப்பிட்டேன். அவர் கூட தான் சாப்பிட்டேன். அவர் கூட சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிச்சு, சரி நீங்கள் சேர்ந்துட்டோம் போல இருக்குது சார்கிட்ட, சூப்பர் தான் அப்படின்னு நினச்சினேன். உங்களை ஒரு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. என்ன சார் இன்னொரு டெஸ்ட்டை? ஒரு கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? கதை சொல்கிறேன் சார், சொல்லுங்கன்னு. அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். அலெக்சை தஸ்டோ எழுதின ருஷ்ய இயல்புன்னு ஒரு கதை. அந்த கதையை சொன்ன உடனே டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அப்படியே அவர் கொஞ்ச நேரம் பேசலை. கதை முடிஞ்சோடனே அவரும் பேசலை, நானும் பேசலை. என்னடா இது, நம்மளை சேர்த்துக்க மாட்டா தெரியல, இது வேறு 2 இவ்வளோ நேரம் கேப் விட்றாருன்ற மாதிரிச்சு. அப்புறம் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டார். சரி உமாபதி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு. எனக்கு முத கை கொடுத்து வாங்க நண்பா அப்படின்னு சொன்னது பாண்டியன் தான். அவனை நான் பார்க்கும்போது கீழே போய் சைக்கிள் நிறுத்திட்டு பார்ப்பேன். பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஒரு முட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு இது பால்கனி, அதில் நின்று இருப்பாப்புல. டாக்டர் உள்ளே தான் ஏறுவாங்கன்னு டைம் ஒன்று கீழே முறைப்போம். என்னடா நான் பாண்டியன் அன்னைக்கு அண்ணாந்து பார்த்தேன், இன்றைக்கும் நான் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கிறான். டைரக்டரோட நிறைய வாக்குவாதம், சண்டை, சச்சரவு. நடுவில் அவர்கிட்ட சண்டை போடலாம் வெளியே வந்துடுவோம். அவர்கிட்ட சண்டை போடாமல் யாருமே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அவரும் யார்ட்டையும் சண்டை போடாமல் இருக்க மாட்டார். ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்துட்டு மற்றபடி எல்லாரோடும் சகஜமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் முக்கியமாக டைரக்டர்கிட்ட ரொம்ப வியக்கிறது, ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸ் சிவசைலம் ஸ்ட்ரீட் நம்பர் 9A சிவசைலம் ஸ்ட்ரீட்லேருந்து இந்த பாலம் ஏறி இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் ரைட்டு திரும்பினாலே கங்கா நகரில் அவரோட வீடு. அதுக்கே 45 நாள் போக மாட்டார். அங்கேயே பெட்டி படுகை எல்லாமே அங்கேயே வச்சுட்டு எழுதிட்டே இருப்பார். ராத்திரி பகல் எழுதிட்டே இருப்பார். அந்த ரூம்லேயே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நினச்சே போயிடலாம், வீடு பக்கத்தில் தான். ஆனால் இவரை பார்க்குறது அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. இவரை பார்க்குறது எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. இவர் வீட்டுக்கு போக மாட்டார். என்னென்னா அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும்னா, நம்ம எழுதணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற மாதிரி பண்ணி விட்ருவார். அதாவது ஒருத்தன் ஈஸியாக செஞ்சான்னா நம்ம கூட செஞ்சிடலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதை காலி பண்ணிவிடுவாப்புல. சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது. நான் எதிர்பார்க்குறது வேறுன்ட்டு சொல்லி அவனுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாதிரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார். எல்லாமே பண்ணுவார். அதை நடித்து முடித்தவொடனே வெற்றிகரமாக ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம், ஓகே நம்ம வந்துட்டோம்ப்பா, தேறிட்டோன்னும் போது பெரிய சந்தோஷம் இருக்கும். சார் நான் உங்களை பற்றி நிறையா தப்பாக சொல்ல, சந்தோஷத்தில் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா இதான் இது பண்ண போகிறீங்க, ஃபோனை போட்டு இதெல்லாம் பண்ணுவார் இவர். அதனால் சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தின் மூலமாக நண்பன் பாண்டியன் கிடைச்சான், ராமகிருஷ்ணன் கிடைச்சாரு, சிம்பு கிடைச்சாரு, ஜெகதீசன் அருமை மச்சான், ஜெகதீசன் அன்பு மச்சான், ஜெகன் எல்லாரும் கிடைச்சாங்க. எல்லாரோடும் நான் சேர்ந்து பணியாற்றுவதற்கும் அவங்களோடலாம் சேர்ந்து சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், அது இதுன்னு எல்லாம் உருண்டு புரண்டு இப்போது வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்ததாக திரு FX ராஜு அவர்கள்.
ராஜு சார் வந்து என்னோட எல்லா படங்களுக்கும் சிறப்பு சப்தம் எஃபெக்ட்ஸ், அதை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க. என்னோட எல்லா படங்களுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோகிராஃபில் அவரோட சவுண்டு வந்து ஒரு முக்கியமான பாகம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட எல்லா நிலப்பரப்புகளோட எல்லா சத்தங்களும் நம்ம கேட்டிருப்போம், பழகியிருப்போம். ஆனால் அந்த கேரளா அப்படின்ற ஒன்றை முதல்ல சினிமாவுக்குள்ளே கொண்டாடும்போது அந்த போட்டு, அந்த ட்ராவல், அந்த நம்பகத்தன்மையில இவரோட சவுண்டு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ அதனால் அவர் ஒரு இந்த படத்தோட முக்கியமான பகுதியாக நான் பார்க்குறேன். நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிலரை தவிர என்னை பற்றி ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காது. நான் வந்து ஒரு 720 படம் பண்ணியிருக்கேன். இதில் மேஜராக தமிழ் தான் அதிகம், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட் லிஸ்ட்டு அப்படின்னு எடுத்தோம்னா அதில் முதல்ல இது உண்மை. ஏன்னா இந்த ஆட்டோகிராஃப் இன்னைக்கு இந்த டீம் நினச்சா கூட எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விதான். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட படம் எடுத்திருந்தா கூட லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே கஷ்டப்பட்டார், எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து நாங்கள்லாம், நான், சபேஷ், முரளி அண்ணா எல்லாம் சேர்ந்து எங்கே எஃபெக்ட்ஸ் பண்ணுமோ அங்கேயே நீங்கள் மியூசிக் பண்ணுங்கள், அங்கேயே வந்து சார் பார்க்கட்டும். அப்போ அந்த எஃபெக்ட்ஸோட மியூசிக் இருக்கும்போது, நீங்கள் எஃபெக்ட்ஸோடு கேட்கும்போது உங்கள் மியூசிக்கு வந்து பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லி அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணோம். இந்த நேரத்தில் சபேஷ் அண்ணனையும் நான் நினச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே 21 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிலரை தவிர திருப்பி நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க தலைமுறை, குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா அதில் பல வகை ஃபீலிங் இருக்கும். ஒரு படத்தில் எடுத்தால் ஒரு ஃபீலிங் தானே இருக்கும், ஏதோ ஒரு லவ் ஃபீலிங், இல்லை ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி. இதில் எல்லா நண்பர் ஃபீலிங், குடும்பம், லவ், அப்போவே வித்தியாசமான ஒரு லவ்வை சொல்லியிருப்பார். அதனால் நிச்சயமாக எல்லாரும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதை பார்க்கணும், தேட்டரில் போய் பார்க்கணும். எல்லா குடும்பமாக பார்க்கணும், நண்பர்களாக பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம், எல்லாரோட பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். ஒரு சீட் தான் இருக்கு. எல்லாம் இது வச்சிருக்காங்க, பேக் இருக்கு. நீ கிளம்புறா போதுமா? பேட்டரியா இல்லப்பா, எங்க போறது? நீங்க காலையில இருந்து ஃபுல்லா சினிமாவே வச்சிருந்தீங்கன்னா. ஹலோ, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்குமா, அந்த ஆட்டோகிராஃப் வந்து மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்போ கேட்க முடியல. காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள காப்பி ஆகிடுமா, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அதனால பேசக்கூடாது. முதலாவதாக முதலாவதாக அண்ணன் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். ராமகிருஷ்ணன் சார்.
அப்புறமே ஃபோன் பண்ணேன். திரு ஜெகதீசன் அவர்கள். போட்டோ அங்க போயிடுமா. திரு மணிராஜ் அவர்கள். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். திரு மணிராஜ் அவர்கள். உங்க அம்மா நான் காசு உங்க அம்மா காசு கொடுக்கல எங்க வீட்டுல இருக்குங்கல்ல அங்க போமா சார். ஜெகன் அது பிரியாணி வாங்கிக்கிறேன் நான் வந்து கொடுத்துறேன். திரு மணிராஜ் அவர்கள். திரு ஜெகன் அவர்கள். ஓகே. மூத்த அண்ணன் திரு ஸ்நேகன் அவர்கள். இசையமைப்பாளர் திரு பரத்வாஜ் அவர்கள். அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். திரு ஆரி அவர்கள். ஆர்டர் திரு வைரபாலன் அவர்கள். ஆர்டர் திரு ஜே.கே. அவர்கள். திரு கணேஷ் பாபு அவர்கள். திரு விஜய் மல்கன் அவர்கள். நாயகி ஸ்னேகா அவர்கள்.